நாங்கள் எப்பவுமே உயிர் மீன் தான் எடுப்போம். 5 கிலோ வரைக்கும் கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி எடுத்தப்போலாம். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 7 கிலோவில் மீன் கிடச்சிது. மீனில் முட்டையும் இருந்துச்சு. எப்போ எடுக்க போகிறோமோ அதுக்கு முந்தின நாளே சொல்லி வச்சுருவோம் அவங்கக்கிட்ட. இந்த சைஸில் வேணும்னு சொல்லிட்டா மீன் பிடிக்க போகிறப்போ குளத்துலேயே ஒரு இடத்துல வலையோட தண்ணியில் கட்டி வச்சுருவாங்க. நாங்கள் போனோடனே தான் கட்டி வச்ச மீனை போய் எடுத்துகிட்டு வருவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க குளத்துல. ஃப்ரீயாக இருக்க டைமில் தான் அவங்களே வர சொல்லுவாங்க. அதனால ரொம்ப பொறுமையாக தெளிவாக வெட்டி கொடுப்பாங்க. ஆடி 18 அன்னைக்கு மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அன்னைக்கே ஈவினிங்கில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நைட்டுக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் செஞ்சுக்கலாம்ட்டு. வீட்டுக்கு வந்தோடனே மாமா வந்து ஒவ்வொரு பீஸாக நல்லா கழுவிட்டு வறுவலுக்கு மசாலா அப்ளை பண்ணாங்க. 5 கிலோ கிட்ட பீஸ் வந்துச்சு. அதனால இன்னொரு நாளுக்கும் தனியாக எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டோம். மீன் குழம்பு வந்து அம்மா தான் எப்பவும் செய்வாங்க. ஆனால் குழம்புல மீனை போடுறதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பார்க்கறதோட சரி, அதுக்கப்புறம் அதை தொடவே மாட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு மீன் பிடிக்காது, அதனால சாப்பிட மாட்டாங்க. குழம்பு வந்து சனிக்கிழமை நைட்டே வச்சுட்டோம். வறுவல் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதியானத்துக்கு அத்தை செஞ்சாங்க. எங்களோட தலையாடி நோம்பி இனிதே நிறைவடைந்தது.